ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது அடகு நகையை மீட்பதற்கான ஒரு பரிகாரத்தை பற்றி தான். அடகு நகை அப்படிங்கிறது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். நிறைய பேர் நகை வாங்கிறது அடகு வைக்கத்தான் அப்படின்னு சொல்லியே நான் கேள்விப்பட்டிருக்கேன். நகை எதுக்கு, நம்ம அவசரத்துக்கு அடமானம் வைக்கிறதுக்கு தானே நகை வாங்குறோம் அப்படின்லாம் கூட சொல்லி நகை வாங்குவாங்க. நகை நமக்கு தங்கணுங்க. தங்கம் நம்ம கிட்ட தங்கி நிரந்தரமா தங்க நகைகளோடு செல்வ செழிப்போடு நாம் வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அற்புத பதிவு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த பதிவு நீங்கள் பார்த்து எல்லாருமே ஒரு முறையாவது பயன்படுத்தி வாழ்க்கையில் வளம் பெறணும். தங்க நகையை அடமானம் வைக்கிறதுக்கு உப்புல போட்டு நம்ம கொண்டு போய் அடமானம் வச்சோம் அப்படின்னா நகை சீக்கிரமாக நம்மக்கிட்ட திரும்பிடும் அப்படின்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த வழிமுறைகளும் நீங்கள் பின்பற்றுங்க. அதன் கூடவே இந்த வழிமுறையும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இது உங்கள் லைஃப்பில் அமையும். இது ஒரு நல்ல பதிவு, முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் எளிய முறையில் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு நீங்கள் அந்த பிரச்சனையை தீர்வு காணலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். கணவன் மனைவி பிரச்சனை, உறவுகளில் சிக்கல், மன அழுத்தம், பணப்பிரச்சனை, செவ்வாய் தோஷ பிரச்சனை, வியாபாரத்தில் விருத்தி இல்லாமல் இருக்கிறது, மாய மந்திர பிரச்சனைகள், பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர, குடும்பம் செழிக்க, மாமியார் மருமகள் பிரச்சனை, ஜனவசியம் உண்டாக, பண வரவு ஏற்பட, வியாபாரம் நல்ல விருத்தியாம்சம் கிடைக்க, காதல் விவகாரம் கைகூட, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்குரிய பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் காணலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9043637512. இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம். இப்போ நம்ம கடன் அடைக்கிறதுக்காக ஒரு பணத்தை எடுத்து வைப்போம். அந்த பணம் நம்மளை அறியாமலேயே வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செலவாயிடும். அந்த மாதிரியான செலவுகள் வராமல் இருக்கிறதுக்கு, கடன் அடைப்பதற்கான தடைகள் முற்றிலும் நீங்கிறதுக்கு தாந்திரீக முறை பரிகாரம் அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க. தூய்மையாக இருக்கணும் அந்த தண்ணீர், நல்ல தண்ணியாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தூய்மையான பன்னீர் எடுத்துக்கோங்க. தூய்மையான பன்னீர் நமக்கு தேவை. மஞ்சள் தூள் நம்ம ஒரு ஸ்பூன் தான் போட போகிறோம், இல்லை அரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், தவறில்லை. அப்புறம் மோதிரம் வச்சுருக்கேன். இதுக்கு தங்க நகை கண்டிப்பாக வேணும். ஏன்னா அடமான நகையை மீட்பதற்கு நாம் ஏதாவது தங்க நகை பயன்படுத்தி தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். உங்ககிட்ட 1 கிராம் காசு இல்லை அரை கிராம் காசு, அதுவும் இல்லைன்னா 1/4 கிராம் காசு இருந்தால் கூட நீங்கள் இதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். நான் எதற்காக மோதிரம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வீட்டில் நகையெல்லாம் அடமானத்துக்கு போயிடுச்சுங்க, நான் எந்த நகையை வச்சு நான் பண்ண முடியும், என்கிட்ட காசுலாம் இல்லை, காசு வைக்கிற அளவுக்கு வசதி இல்லைன்னா சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளவர்களுக்காக தான் நான் இந்த முறையை பயன்படுத்தி காமிக்கிறேன். உங்ககிட்ட ஒரு குண்டுமணி நகையாவது இருக்கும், இல்லை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மூக்குத்தி, தோடில் உள்ள திருகாணி கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த பரிகாரத்தை பண்ணலாம். ஒரே ஒரு நாள் இந்த பரிகாரம் நீங்கள் செய்தால் போதும். இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த கிழமை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பு. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு இல்லையா மஞ்சள் தூள், இந்த மஞ்சள் தூளை ஒரு அரை டீஸ்பூன் இல்லை 1/4 டீஸ்பூன் அளவு இந்த நீரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பன்னீர் இருக்கு இல்லையா, இந்த பன்னீரை நீங்கள் இதில் விட்டுக்கணும். இந்த பன்னீர் சிறிதளவு இந்த தண்ணீரோடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். தண்ணீர் தான் நிறைய தேவைப்படும். பன்னீர் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துட்டு மறுபடியும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது மனசுக்குள்ள மகாலட்சுமி கிட்ட வேண்டிக்கிட்டே செய்யணும். என்ன வேண்டணும் அப்படின்னா, எனக்கு தங்க நகை சேரணும், நான் அடமானம் வைத்த நகை நான் சீக்கிரமாக மீட்டு எடுத்துடணும், நகை எனக்கு அடமானத்திற்கு போகாமல் நீங்கள் காத்து கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க.
வேண்டிக்கிட்டு இப்போ நான் இந்த மோதிரம் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மோதிரத்தை இந்த தண்ணீரில் சேர்த்துடணும். இந்த மோதிரம் சேர்த்து பன்னீர் சேர்த்து தண்ணீருடன் இருக்கக்கூடிய மஞ்சள் தூளும் கலந்த இந்த தண்ணீர் ஒரு நாள் முழுவதும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சிடணும். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் இதை ஊற விட்டுறணும், தண்ணிக்குள்ளேயே ஊற விட்டுறணும். ஒரு நாள் ஃபுல்லாக இது உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே இருக்கணும். வியாழக்கிழமை நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க இல்லையா, வியாழக்கிழமை இரவு முழுவதும் இந்த தண்ணி உங்கள் பூஜை அறையிலேயே வச்சுருங்க. மகாலட்சுமி தாயாரனுடைய திருவுருவ படத்திற்கு முன்பு வச்சுருங்க. அன்றைய தினமும் மகாலட்சுமி தாயாரை நன்கு அலங்கரித்து தூப தீபம் ஏற்றி இந்த கிண்ணத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வைக்கணும். மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் குளிச்சுட்டு தூய்மை ஆயிட்டு இந்த பூஜை அறையில் இருக்கிற கிண்ணத்துக்கிட்ட நேரில் ஒரு 10 நிமிடம் அமர்ந்து உங்கள் கோரிக்கையை நீங்கள் வைக்கணும். எதுக்காக நீங்கள் இந்த கோரிக்கை வைக்கிறீங்க? உங்களுடைய அடமான நகை மீட்டு எடுத்துகிட்டு வரத்துக்காக வைக்கிறீங்க. நான் வைத்த அடமான நகை மீட்டு என் வீட்டிற்கே திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தாயார்கிட்ட பரிபூரணமாக நீங்கள் வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கீங்க இல்லையா, உங்களுடைய முகத்திற்கு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் முகத்தை வாஷ் பண்ணிக்கணும். நல்லா உங்கள் முகம் அலம்பும் தண்ணீராக இதை பயன்படுத்த வேண்டும். தூய்மையான பன்னீர் தான் கலந்துருக்கு. கிருமி நாசினியான மஞ்சப்பொடி தான் இதில் சேர்த்துருக்கோம், வேறு ஒன்றுமே சேர்க்கலை. இந்த மோதிரத்தை நான் மோதிரம் போட்டிருக்கேன், நீங்கள் தங்க காசு போட்டிருந்தீங்கன்னா அந்த காயினை எடுத்து அதை அலம்பிட்டு நீங்கள் அதை மோதிரமாவோ தோடாவோ இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை காயினாக இருந்தால் தொடச்சி பீரோவில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த தண்ணீரை நீங்கள் முகம் அலம்பணும். ஃபுல்லாக உங்கள் ஃபேஸை இந்த தண்ணியால் வாஷ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து 11 வாரங்கள் நீங்கள் செய்து வர உங்களுடைய நகை திரும்ப உங்களுக்கே கிடைக்கும். 11 வாரம் நீங்கள் கண்டினியூஸாக இந்த பரிகாரத்தை செய்யணும். மிக நீண்ட நாட்களாக வட்டி கட்ட முடியாமல் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை கூட நீங்கள் எளிமையாக இந்த பரிகாரத்தின் மூலம் மீட்டு எடுக்க முடியும். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இது. இதை செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். நீங்கள் இந்த நகைக்கு பதிலாக எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டேன். எளிமையான பரிகாரம் தான் இது. 11 வாரங்கள் நீங்கள் தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இதை செஞ்சு பயனடைந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த அடமான நகையை எளிமையாக மீட்டெடுத்து சிறப்புடன் வாழணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோட, அற்புதமான பதிவோட, உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவோட சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். கணவன் மனைவி பிரச்சனை, உறவுகளில் சிக்கல், மன அழுத்தம், பண பிரச்சனை, செவ்வாய் தோஷ பிரச்சனை, வியாபாரத்தில் விருத்தி இல்லாமல் இருக்கிறது, மாய மந்திர பிரச்சனைகள், பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர, குடும்பம் செழிக்க, மாமியார் மருமகள் பிரச்சனை, ஜனவசியம் உண்டாக, பண வரவு ஏற்பட, வியாபாரம் நல்ல விருத்தியாம்சம் கிடைக்க, காதல் விவகாரம் கைகூட, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்குரிய பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் காணலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9043637512. இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம்.